ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேனாசோனிக் மிக்ஸி கிரைண்டர் யூஸஸும் அதில் என்னென்ன நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நாள் ஒர்த்து, நல்ல ஒரு கம்பெனி ஐட்டம். இதை வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் கம்பு தோசை நம்ம ரெடி பண்ணுறோம். ஆரோக்கியமான ஒரு கம்பு தோசை. எப்பயுமே ரைஸ் இது பண்ணுறேன். கம்பு 3 கப்பு, பச்சரிசி 2 கப்பு, புழுங்கல் அரிசி 2 கப்பு, அப்புறம் உளுந்து 1 கப்பு, வெந்தயம் 1 ஸ்பூனுங்க. இது தேவையான அளவு எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இப்போ இது ஒரு பெரிய ஜாரு. இதில் நம்ம இட்லி மாவு, தோசை மாவு, அப்புறம் பொடி, இட்லி பொடி இதெல்லாம் அரைக்கலாம். சட்னி கொஞ்சம் நிறையா போட்டு அரைக்கலாம். அவ்வளவு ஒரு நம்மளுக்கு காலங்கள் அதிகமானாலும் அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இருக்குது. இப்போ கம்பு மாவு, கம்பு தோசை மாவு நம்ம அரைச்சிட்டோம். பச்சரிசி நம்ம மொறுன்னு வர்றதுக்காண்டி நம்ம ஆட் பண்ணுறோம். வெந்தயமும் சாஃப்ட்னஸ்க்கு. இது மிக்சிலே நம்ம 3 கப்பு 2 கப்பு அப்படி அளவு எடுத்தனால நம்ம மிக்சிலே இன்றைக்கி அரைச்சி நம்ம மதியம் ஒரு 2 மணிக்கு கரைச்சி வச்சோம்னா கண்டிப்பாக நைட்டு நம்ம சுற்றலாங்க. இதுக்கு தேவையான சட்னி எல்லாமே காரசாரமாக வச்சாலுமே, சாம்பார், அதுக்கு கார சட்னி எது வச்சாலும், பொடி வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது நான் ஒரு 5 டைம்ஸ் நான் இது பண்ணியிருக்கேன். மாதம் ஒரு தடவை சிறுதானியத்தில் இது கம்பு தோசை அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த நம்ம கம்மங்கூழ் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். கம்பு தோசை ரேர் தான். பட் இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு மாதம் ஒரு தடவை, மாதம் 2 டைம்ஸு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் கூட சிறுதானியத்தில் ஒவ்வொரு சிறுதானியம் அப்படின்னு வச்சு நம்ம ஏற்கனவே நம்ம சிறுதானியத்தில் சிவப்பரிசி வச்சு ஒரு தோசை நான் இது பண்ணேன். ஏற்கனவே கிரைண்டரு யூஸஸ்ஸு. இது பேனாசோனிக் மிக்சிங்க அவ்வளோ ஒர்த்து. இது மாவு அதிகமாக நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ நான் ரேட்டு ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னுக்கு 4500, இப்போ 5000க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பெரிய ஜாரில் நம்ம கரைச்சி வச்சிட்டோம். கரைச்சி நம்ம நைட்டு சுடலாம். இப்போ உடனே அப்படின்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வச்சு கூட நம்ம சுடலாம். கம்பு ஒன்றும் செய்யாது. பட் அந்த லைட்டாக நம்ம புளிப்பு தன்மை அப்படின்னா ஒரு 5 மணி நேரம். மிக்ஸி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி, இங்கே பாருங்களேன், இது 8 இயர்ஸ் மாதிரியே தெரியலை. அவ்வளவு ஒரு ஒண்டர்ஃபுல்லான மிக்ஸிங்க. சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் 3 ஜார் கொடுப்பாங்க. ஒரு ஜார் நம்ம சட்னி எல்லாம் மேக் பண்ணிக்கலாம், பொடி கொஞ்சமாக போட்டால். நடுவில் பெரிய ஜார் நம்ம சட்னி நிறையா அரைச்சா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு எதுவும் அரைச்சாலுமே. இப்போ நடு ஜாரில் தான் நான் அரைச்சேன். செகண்டு டைப்பு. ஃபஸ்ட்டு டைப்பில் ஜூஸ் ஐட்டம் ஃபுல்லாக நம்ம ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க, நம்ம மதியம் 2 மணிக்கு அரைச்சி வச்ச கம்பு தோசை லைட்டாக அப்படியே மேலே மரம் வந்துருந்துச்சு. நைட்டே சுட்டு சாம்பார், பொடிங்க நல்லா இருந்துச்சு இந்த காம்பினேஷன். அடுத்த நாள் கார சட்னி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். எல்லாத்துக்குமே ஒரு டேஸ்ட்டான, ஒரு ஆரோக்கியமான ஒரு சிறுதானியங்களில் ஒன்று. நம்ம பாரம்பரிய உணவுகள்லேயே கம்பு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட்டு மற்ற நம்ம சுகர் பேஷண்ட் எல்லாருமே 2 தோசை அப்படி எடுத்துக்கிட்டால் வாரத்துக்கு 1 டைம் கூட சிறுதானியத்தில் 5 சிறுதானியம் வச்சுக்கிட்டு வரிசையாக நம்ம ஒவ்வொரு சிறுதானியத்தை இப்படி ஊற வச்சு அரைச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. டைஜஸ்ட் ஆகும், ஈஸியாக டைஜஷன் ஆகும். கம்பு நம்ம கூழ் கூட ரொம்ப நேரம் கிண்டுவோம். பட் இது டக்குன்னு ஊற போட்டு அரைச்சி நைட்டு சுடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக. அடுத்த நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இதே ஜாரில் நம்ம சட்னி அரைச்சோம். சட்னியும் நல்லா வரும். எனக்கு இது மிக்ஸி 8 வருஷம் ஆனாலுமே எனக்கு அந்த ரப்பர் கொஞ்சம் நம்ம 1 இயருக்கு ஒரு தடவை கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதனால் மாற்றுவோம். பட் மோட்ருன்றது ப்ராமிஸாக சொல்கிறீங்க, பேனாசோனிக் அவ்வளோ ஒருத்து மோட்ரு எனக்கு இன்னும் அடியாகவே இல்லை. ஆனால் டெய்லி ஒரு தடவை அரைப்போம். டெய்லி 1 டைம் அரைப்பேன். 8 வருஷத்துக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு 4 ஸ்டாரு 5 ஸ்டார் கூட இதுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ஒர்த்து. விலையும் நம்ம 4500 600 4600 வாங்கினாலுமே இப்போ ஒரு 500 அப்படி கூடி இருக்கும். இந்த ரேட்டிங் காலகட்டங்கள் மாற மாற அதனால் கொஞ்சம் ஒரு 500 ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். 5000 சம்திங் நினைக்கிறேன். அமேசானு, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது.
ஆனந்தா ஸ்டோர் அப்படியே நிறையா இதில் வந்து கிடைக்கிது. அதனால் கண்டிப்பாக வந்து பேனாசோனிக் மிக்ஸி கிரைண்டர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் பிரண்டை பொடி அரைச்சேன் இந்த நடு ஜாரில் தான். சூப்பராக இருக்கும். பிளைடு வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து பிளைடு போனதில்லை, மோட்டரும் போனதில்லை. இந்த ரப்பர் மட்டும் மாற்றுவேன். அப்புறம் கீழே வந்து அந்த போல் வந்து எப்போயாச்சும் அதிகமாக கரண்ட் வந்தால் அடியாகும், அது வந்து மாற்றிருக்கேன். பட் மோட்ரு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 8 இயர்ஸில் வந்து எனக்கு 1 டைம் மட்டும் வந்து நான் வந்து சர்வீஸ் கொடுத்து வாங்கினேன். அவ்வளோ ஒர்த்து. அதனால் கண்டிப்பாக இப்போ வந்து மோர் அடித்து பட்டர் எடுத்து நெய் இதில் காய்ச்சுவேன். இதில் வந்து ஜூஸும் அடிப்பேன். ஜூஸரு இதுதான் ஜூஸர் மிக்ஸி. சூப்பராக இருக்கும். அதனால் பேனாசோனிக் மிக்ஸியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த மிக்சர் கிரைண்டர் வாங்கணும், மிக்ஸி வாங்கணும்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் தான். கண்டிப்பாக வந்து இதை வாங்கி பயனடுங்க. எனக்கு 8 இயர்ஸாக வந்து நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு. ஓயாமல் மிக்ஸியை தூக்கிட்டு போக மாட்டேன். இப்போ இந்த மோர் அடித்து பட்டர் எடுத்துட்டேன். அப்புறம் ஜூஸும் இதில் யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவு அப்படியே கொட்டை தனியாக அது தனியாக வந்துடும் பெரிய ஜாரில். அப்புறம் சின்ன ஜாரில் நம்ம கொட்டி கொஞ்சமாக சட்னி அரைச்சிட்டு தேங்காய் பூவெல்லாம் சூப்பராக வருங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பேனாசோனிக் மிக்ஸி கிரைண்டரை வாங்கி நீங்களும் பயன்பெறுங்க. மற்றவங்களுக்கும் இதை வந்து இந்த கம்பெனி ஒர்த்தாக இருக்குது. 5 ஸ்டார் கூட கொடுக்கலாங்க என்னை பொறுத்தவரையும். 8 இயர்ஸுக்கு நல்ல ஒர்த்து. அதனால் இனிமேல் வந்து மிக்ஸி கிரைண்டர் வாங்குறதுல குழப்பமே இல்லை. பேனாசோனிக்கு வாங்கி நீங்களும் பயன்பெறுங்க. இது என்னோடய யூசஸ் வந்து நான் சொன்னேன், விளம்பரத்துக்காண்டி இல்லை. நீங்களும் பயன்பெறுங்க மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதனோட உள்பகுதியெலாம் அவ்வளோ புதுசாக இருக்குது. நம்மளோட ஆரோக்கியமான கம்பு தோசை எப்படி பண்ணேன்னு போட்டிருக்கேன், அதையும் பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பாக இந்த மிக்ஸியை வாங்கி பயன்பெறுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.